வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியாஸ் கிச்சனில் இன்றைக்கி பிரெட் பஜ்ஜி தான் பண்ண போகிறோம். வாங்க ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிரெட் பஜ்ஜி பண்ணுறதுக்கு 4 பீஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். அதை ஒவ்வொன்றையுமே 4ஆக கட் பண்ணி எடுத்துருவோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துடலாம். அதில் அரை கப் கடலை மாவு சேர்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருவோம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருவோம். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய், துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு சேர்த்து சதைச்சி எடுத்துருவோம். இப்போது சதைச்சி எடுத்துட்டோம். அதுவும் மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துடலாம். இனி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு விட்ருவோம். அதில் ஃப்ரை பண்ண தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த ப்ரெட்டை மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இனி திருப்பி போட்டுருவோம். 2 பக்கமுமே நமக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. இனி ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போது சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.